அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? நாளுக்கு நாள் அட்டனன்ஸ் வீக் ஆகி போயிட்டே இருக்குதான். பரவாயில்ல. பார்க்கலாமா? யார்ப்பா படிக்கிறீங்க? பீமா ஃபாத்திமா படிக்கிறியாமா? இல்லை ஷபீர் கான் படிக்கிறியா? இன்னைக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது, படிக்கிறியா? யார்ப்பா புதுசாக யாராவது படிங்க? நிலோஃபர் சம்ஷா இருக்காங்க, அவங்களும் படிக்கலாமே. ஏதாவது புதுசாக படிங்கப்பா. இல்லை யார் படிக்கிறேன்னு சொல்லுங்க, புதுசாக படிங்கப்பா. யார்ப்பா படிக்கிறீங்க? யார் வேணா படிங்கப்பா. இல்லை பாது யார் படிக்கிறீங்க? படிக்கிறியா ஷபீர் கான்? சரி, யாராவது படிங்கப்பா, டைம் ஆகுதுப்பா, யாராவது படிங்கப்பா. படிப்பா, யாராவது படிங்கப்பா. டக்குன்னு படிப்பா, டைம் ஆகிட போகுதுப்பா, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குப்பா. யாராவது படிங்கப்பா. ஷானு நீ படிடலாம். படிமா, நீ படிமா. ஏப்ரல் 2024 இந்தியா தனது சரக்கு மற்றும் சேவை வரி ஏப்ரல் 24 வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் அதிகமா இருக்குது. ஜிஎஸ்டி அதிக வசூல் செஞ்சிருக்காங்க. இந்த மந்த்து தான் அதிக அளவு வசூல் பண்ணியிருக்காங்க. அதிக அளவில் வசூல் செய்யப்பட்டுள்ளது. எவ்வளோ? 2 கோடி எவ்வளோ? 1 லட்சமா? 2.10 lakhs வசூல் செய்யப்பட்டுள்ளது. பத்தியா? 2.10 லட்சம் கோடிகள்ப்பா. அப்பா, லட்சம் கோடிகள் ஜிஎஸ்டி டாக்ஸ் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி எப்ப அறிமுகப்படுத்தினான்னு தெரியுமா? 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2017 அறிமுகப்படுத்தினாங்க. ஆண்டு வந்து அதுவும் கேட்பாங்க. 2017 அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ வந்து இந்த மாசம் ஏப்ரல் மாசம் அதிகபட்சமாக 2.10 லட்சம் கோடிகள் ஜிஎஸ்டி இந்தியாவில் வசூலாயிருக்கு. மிகப்பெரிய வசூல் இது. 2வது பாயிண்ட்டுமா? கான்மார்ந்து பள்ளத்தாக்கில் காற்று மாசு அளவு அபாயகரமாக அதிகரித்து. நேபாளம் காட்மண்டுலையா? நேபாளம் காட்மண்டு தெரியுமா இல்லையா? சார்க் அமைப்பினுடைய தலைமையிடம் இருக்குது காட்மண்டுல. அங்க வந்து காற்று மாசு, ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்குது. காற்று மாசு அதிக அளவில் உள்ளது. அதே மாதிரி டெல்லியில இருந்து தெரியுமா இல்லையா? அதுக்கு முன்னாடி டெல்லியில் இருந்தது. டெல்லி இதே மாதிரி காற்று மிக மோசமாக இருந்தது. முன்னாடி டெல்லியும் அதே மாதிரி காற்று மோசமாக இருந்தது. இப்போ நேபாளம் காட்மண்டுல மோசமாக இருக்கு. காற்று மாசு இருந்தது. அப்புறம் தான் வெஹிக்கிள்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண, வாகனத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி அதற்கு பிறகுதான் மாசை குறைச்சாங்க. 3வது பாயிண்ட் கோல்டன் ஃபைபர் குறிப்பிடும். கோல்டன் ஃபைபர் என்பது சணல். ஓகேவா? சணல் உற்பத்தியில முன்னணி நாடுகள். கோல்டன் ஃபைபர்னா தங்க இழை. தங்க இழை என்பது இது சணல் தான், தங்க இழை. அந்த தங்க இழை என்பது எந்த நாடுகள் உலக அளவுல வந்து உற்பத்தி செய்யலான்னு பாருங்க. சணல் இப்ப சேரீலாம் வருது தெரியுமா இல்லையா? சணல் முக்கியமான பருத்தி மாதிரி சணல். ஓகேவா? அப்ப அந்த சணல் உற்பத்தியில வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. முன்னணி நாடு வந்து உற்பத்தியில முன்னணி உற்பத்தி நாடு வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. 2வது பங்களாதேஷா? ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா, 2வது வந்து பங்களாதேஷ் இருக்குது. சணல் முக்கியமான பயிர். பங்களாதேஷ்ல சணல் இல்லை என்றால் பங்களாதேஷே கிடையாது. அது எக்கனாமியே போயிடும். சணல் இல்லை என்றால் பங்களாதேஷோட எக்கனாமி போயிடும். சணல் தான் முக்கியம்.
அடுத்த பாயிண்ட்மா. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இந்தியாவுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஓகேவா, அவங்க வந்து புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி கொண்டு வருவாங்க. ஓகேவா, இந்தியன் ஆயில் கம்பெனி வந்து கார்பரேஷன் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியை கொண்டு வராங்க. ஓகேவா, இந்தியன் ஐஓசி வந்து புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியை கொண்டு வராங்க. அவங்களுக்கே தெரியுது இந்த படிக எரிபொருளுடைய பிரச்சனைகள் தெரியுது. 2 விஷயத்துக்கு அடிப்படையாக இருக்குது. ஒன்று வந்து புவி வெப்பம், இன்னொன்று வந்து காலநிலை மாற்றத்துக்கு. அதுக்கு புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியை கொண்டு வராங்க. எவ்வளோ கொண்டு வராங்க? ஒரு ஃபிகர் கொடுத்துருந்தான், ஒரு அமௌண்ட் கொடுத்தான். எவ்வளோ மெகாவாட்ஸ் வருது? அது கொடுக்கலையாப்பா ஃபரீது? சார் 1 ஜிகாவாட் சார். 1 ஜிகாவாட் கொண்டு வராங்க. 1 ஜிகாவாட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஃபாசில்ஸால பெரிய ப்ராப்ளம் அது. ஃபாசில்ஸ்னால் இதை படிக எரிபொருளை குறைக்கிறாங்க. யார் குறைக்கிறா? பெட்ரோலிய நிறுவனமே குறைக்குது. படிக எரிபொருளை குறைக்கிறாங்க. எரிபொருள் குறைப்பு அதான் நல்லது. ஏன்னா வந்து இந்த குளோபல் வார்மிங்லாம் குறைக்க முடியாது. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. ஃபஸ்ட்டே வந்து ஜிஎஸ்டி தான் ரொம்ப அதிகமாக இந்த மாதம் ஏப்ரல் 2024 அதிக அளவு வசூல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.10 லட்சம் கோடிகள். வேறு இது வரைக்கும் இந்த மாதிரி வசூல் ஆகல. அதே மாதிரி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2017. நேபாளம் காட்மண்டு மாசு, அதே மாதிரி டெல்லி மாதிரி மாசு ஆகுது. காற்று பிபிடின்னு சொல்லுவாங்க. அது அதிக அளவு மாசு ஆகுது. அது முக்கியமான காரணமே CO2 தான் காரணமாக இருக்குது. அப்புறம் சணல் உற்பத்தி. இந்தியா ஃபர்ஸ்ட்டு, பங்களாதேஷ் 2வது. பங்களாதேஷினுடைய கங்கை படுகை, ஓகேவா, முழுக்க சணல் தான். அப்புறம் ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியை கொண்டு வரும். 1 ஜிகாவாட் ரெடி பண்ணுறாங்க. பரவாயில்ல. கரெக்டாக எழுதுங்கப்பா. ஈச் அண்ட் எவரி பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக எழுதுங்க. நாளைய உலகினுடைய மிக முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனைன்னு பார்த்தா எது வரும்? புவி வெப்பமடைதல் வரும். 2வது காலநிலை மாற்றம் வரும். ரெண்டுமே எதனால் வருது? ஃபாசில் ஃபியூல்ஸ், படிக எரிபொருளாக தான் வரும். இப்போ படிக எரிபொருளை குறைச்சி என்ன பண்ணுறோம்? புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், காற்றாலைகள், சூரிய சக்தி, ஓத சக்தி, டைடல் பவர், இதெல்லாம் கொண்டு வரும். சார் அந்த 4th பாயிண்ட்ல 50C 30C சார்? இந்தியன் ஆயில் 1 ஜிகாவாட் 1 GW ஜிகாவாட் பவரை கொண்டு வர போறாங்க. 1 ஜிகாவாட்டினுடைய உற்பத்தி, மின் உற்பத்தியை கொண்டு வர போறாங்க. கரெக்டா எழுதுங்கப்பா. இன்னைக்கு கொஸ்டினே கொண்டு வந்திருக்கேன்ப்பா. டிஎன்பிஎஸ்சி உடைய மாடல், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஒரு நாட்கள் அந்த மாதிரி 2-3 கொஸ்டின் எடுத்துக்கலாம். அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களே ஆன்சர் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. எழுதிட்டேன் சார். எல்லாம் எழுதியாச்சா? போலாமா? போலாம் சார். படிமா, அடுத்த பயன் படிமா. அண்டார்டிகாவில் வெப்பமான சுற்றுச்சூழலை அண்டார்டிகா ஒப்பந்தத்தை வந்து அண்டார்டிகா ஒப்பந்தம் தெரியுமா இல்லையா? அண்டார்டிகா வட துருவம், தென் துருவம், நார்த் போலா, சவுத் போலா அண்டார்டிகா. என்னப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல, அண்டார்டிகா வந்து எந்த போல்? சவுத் போலா, நார்த் போலா? நார்த் போல்.
வட துருவம். இங்க வந்து நம்ம ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கோம் தெரியுமா இல்லையா? ஆராய்ச்சி மையத்தை வச்சிருக்கிறோம். அந்த ஆராய்ச்சி மையத்துக்கான மாநாடு எப்படி திரும்ப நம்ம ஆராய்ச்சி மேம்படுத்தலாம்னு சொல்லி ஒரு மாநாடு வந்து கேரளால கொச்சின்லையா எங்கப்பா நடக்குது? கொச்சி கொச்சினாம்பா. சார். கொச்சின்ல நடக்குது இதுக்கான மாநாடு. மாநாடு எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி நமக்கான ஒப்பந்தம் 2 ஆண்டுகள் ஒப்பந்தத்தை பண்ணிக்கோம். புரியுதா? நம்ம 2 ஆண்டுகள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். 1959 69 இந்த ஒப்பந்தம் ஆண்டுகள் இது. ஒப்பந்த ஆண்டுகள் இதுப்பா 2 பண்ணிருக்கோம். ஒப்பந்த ஆண்டுகள் 69 சார் 59 61 சார். வெரி குட். 59 61. நீயாவது ஒழுங்காக கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து படிச்சுட்டு ஓகேவா? அப்போதான் எனக்கு ஃபுல்லாக இருக்குன்னா நான் கரெக்டாக படிப்பேன். இந்த இயர்ஸ்லாம் கரெக்டாக சொல்லணும். 2 ஆண்டும் இருக்குது. அங்கே வந்து கங்கோத்னு ஆராய்ச்சி மையம் வச்சுருந்தோம் நம்ம. ஓகேவா? அந்த ஆராய்ச்சி மையத்தை திரும்ப ரிவாம்பிங் பண்ணுறோம். அடுத்த பாயிண்ட்டுப்பா. தமிழில் அதிகம் பாடிய பிரபல பின்னணி பாடகி உமாரமணன். உமாரமணனா? ஆமாம் சார். உமாரமணன் காரணமாக இருக்காங்க. உமாரமணன் மறைவு முக்கியமான பாடகி. முதல்ல பூங்கடவே தாழ்த்திடவா தெரியுமா? நிகழ்கள்னு ஒரு படத்துல பாடினாங்க. நிகழ்கள் படத்துல பூங்கதவேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியமான பாட்டு. பல்வேறு இதயங்களை கவர்ந்த பாட்டு இது இல்லையா? பூங்கதவே ஃபர்ஸ்ட் பாட்டு தான். மிக சிறந்த பாடகி, சிறந்த பாடகியா அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து மறைவிட்டிருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ப்பா. உலக தூணா தினம் ஆண்டுதோறும் மே 2 அன்று. உலக என்ன தினம் அது? தூணா. என்னப்பா? தூணா. டூனா என்ன தினம்ப்பா? டூனா ஃபிஷ் சார். டீனாவா டூனாவா? டூனா சார். TUNA. டூனாவா? டூனா. ஆமா. இந்த ஃபிஷ்ல வந்து நிறைய ஒமேகா ஆசிட் இருக்கும். டூனா மீன்ல வந்து நிறைய ஒமேகா இருக்கும். இந்த மீன் ரொம்ப உணவோட முக்கியமானது. புரியுதா? ஒமேகா மீன்களுக்கும் தெரியுமா? இதயத்துக்கு நல்லது. ஓகேவா? ஒமேகா ஒமேகா வந்து மீன்ல இருக்கு ஆசிட். ஓகேவா? அது வந்து இதயத்துக்கு நல்லது. இந்த மீன் அது அதிகமா இருக்கும். புரியுதா இல்லையா? ஒமேகா வந்து இதயத்துக்கு நல்லது. இதுல நிறைய அதிகமா இருக்கறனால மீன்கள் சாப்பிட சொல்லுவாங்க. டூனா மீன் அதிகமா இருக்கும். ஓகேவா? மீன் வந்து இந்த கொழுப்பு கம்மி, புரதம் அதிகம். மீன் வந்து கொழுப்பு குறைவா இருக்கும் மீன்ல. அதெல்லாம் புரதங்கள் அதிகம். அதனால மீன் சிறந்த உணவா இருக்கும். இந்த டூனா மீன் டே கொண்டாடுறோம். புரதம் அதிகம். அதனால மீனை வந்து எல்லாமே எடுத்துக்க சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க. எல்லாமே முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய நீசிற்கு உமாரமணன் நேயர்களில் சிறந்த பாடகி மறைந்திருக்காங்க. நிறைய விருதுகள் பெற்றவங்க. யார்ப்பா போடுறது? நீ போறிய பரித? விருதுகள் பெற்றவர். அவங்க சிறந்த பாடகிகள். உலக டூனா மீன் தினம் என்னைக்கு சார்? இன்னைக்குமா? ஏப்ரலா? இன்னைக்கு பரித ஏப்ரல் May 2 சார். நேத்து சார். May 2 ஏப்ரல் May 2. May 2. ஒமேகான்னு ஒரு ஆசிட் இருக்கு மீன்ல. அதுதான் வந்து முக்கியமான ஆசிட். அந்த ஆசிட் தான் வந்து உங்களுக்கு இதயத்துக்கு வலு சேர்க்கும் உங்களுக்கு. May 2. ஓகேவா? கரெக்டாக எழுதுங்கப்பா. ஒவ்வொரு கிளாஸ் இம்பார்ட்டன்ட்ப்பா. இனிமே வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? நாட்கள் குறைவா இருக்குப்பா. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை உங்களுடைய இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும். இல்லையா? உங்களுடைய ப்ரிப்பரேஷனை சீரியஸாக கொண்டு வந்தால் தான் வெற்றி பெற முடியும். சரிங்களா? வெற்றி பெற முடியும்.
சார் எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஃபிஃப்த் பாயிண்ட் நீங்க சொல்லுங்க சார். 5th பாயிண்ட் வந்து அண்டார்டிகாவுக்கு வட துருவம், அது ஆராய்ச்சி மையம் வச்சுக்கிறோம். அந்த ஆராய்ச்சி மையத்தை எப்படி மேம்படுத்தலாம் அந்த மாநாடு வந்து கொச்சின்ல நடக்குது. அந்த அண்டார்டிகா ஒப்பந்தம் 59ல் 61 பண்ணியிருக்கோம். ஒப்பந்தம் ஆண்டுகள் நாம வச்சிருக்கோமா சார்? இந்தியா வச்சிருக்குதா? ஆமா, இந்தியா அங்க ஒரு ஆய்வு மையம் வச்சிருக்கு. இந்தியா வந்து அண்டார்டிகால ஆய்வு மையம் வச்சிருக்குது. அங்கதான் இப்ப பென்குயின்கள் காணப்படுது. பென்குயின் பார்த்திருக்கியா? அது வந்து அந்த துருவ பகுதியில் தான் காணப்படும். வட துருவம் தென் துருவம் தான் காணப்படும். 6 மாதம் பகல், 6 மாதம் இரவை சந்திக்கும் துருவ பகுதிகள். சார் சொல்லுப்பா. அந்த உமாரமணன் அவங்க மறைவுன்னு சொன்னீங்கல்ல சார், ஆமா, அவங்கள பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க வந்து பாடுறப்ப வாய் அசைக்காமலே பாடுவாங்களாம். தெரியலப்பா, அது விஷயம் எனக்கு தெரியல. அப்படியா? வாய் அசைக்காம அப்படி பாட முடியும்? இல்ல சார், இப்ப வேறவங்க எல்லாம் வாய் ஆண் திறந்து அப்படி இப்படி பாடுவாங்கல்ல, இவங்க பாடுவாங்க. ஆனா வந்து அது கூர்ந்து தெரியாது. சார் சொல்லுப்பா சூர்யா. சார் அண்டார்டிகா தென் துருவம் தானுங்க சார், வட துருவமா? வட துருவமா தென் துருவமாப்பா? நான் பரீத்தை கேட்டனே, கரெக்டா சொல்லு. பரீதை பார்க்கலாம், ரெஃபர் பண்றான் பாரு. வட துருவமா தென் துருவமா அண்டார்டிகா? கனடா கிட்ட அந்த துருவம் இருக்கு. வட துருவமா தென் துருவமா? என்ன பரீது நெட்ட பாக்குறியா? சவுத் போல் தான் சார். சாரி சார். அங்க வந்து கனடா இருக்கு தெரியுமா? கனடா நாட்டுக்கு அப்படியே இருக்குது அண்டார்டிகா. அது கீழே வந்து அப்படியே வந்து அண்டார்டிகாவுக்கு கீழே கனடா நாடு இருக்கும். அமெரிக்கா அது கீழே இருக்கும். வடதுருவம் தான். அவன் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணாதான், ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா? கரெக்டா இருக்கும் தெரியுங்களா? அண்டார்டிகா வடதுருவம், ஆர்டிக்கு தென் துருவம் கீழே வரும். ஆர்டிகா தான் கரெக்டா இருக்கும். சார் எழுதிட்டேன் சார். போலாமா? ரிவிஷன் யாருப்பா பதில் சொல்றீங்க? ரிவிஷன் யாருன்னா பதில் சொல்லுங்கப்பா. கரெக்டா போடுப்பா, காப்பி பண்ணி போடுப்பா. பிளஸ்ஸி சொல்லுவியா? படிச்சிருக்கியா? முக்கியமான ஆளுமை சொல்லு பார்ப்போம். உன்னால முடிஞ்ச அளவு சொல்லு. அகராதி என்ற வார்த்தை எதுல வருது? முத திருமந்திரம் சார். சூப்பர் சூப்பர். அகராதி என்ற வார்த்தை முத வர்றது திருமந்திரம். யார் இதுக்கு ஆத்தர்? திருமூலர். திருமூலருடைய திருமந்திரம். அதுல இன்னொன்னு சொல்லப்பட்ட ஃபேமஸான வாசகம் தெரியுமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒருவனே தேவன். அதான் சொல்லப்பட்ட மிக முக்கியமான வாசகம். அதான் ஒன்றே குலம், எல்லாம் ஒண்ணுதான், ஒருவனே தேவன். வறுமை அதிகமான மாநிலங்கள் இந்தியாவில் வந்து பீகார். பரிமாண வறுமை அதிகமான மாநிலங்கள் 2 மாநிலம் சொல்லி பார்க்கலாம். வறுமை அதிகம் உள்ள மாநிலங்கள் இந்தியாவில். பீகார் சார். அப்புறம் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிசா. நடுவில் விட்டுட்டீங்க அதிகம் உள்ள மாநிலங்கள். ஒடிசா. ஃபர்ஸ்ட் பீகார், 2வது ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் விட்டீங்களே. ஃபர்ஸ்ட் பீகார், 2வது ஜார்க்கண்ட், அதை விட்டீங்களே. இந்த வறுமை யார் இந்தியாவில் கணக்கிறா? இந்த வறுமை இருக்கு பத்தியா? மல்டி பாவர்ட்டி டைமென்ஷன் இண்டெக்ஸ். இந்திய புள்ளியியல் நிறுவனமா சார்? இல்ல இந்தியாவில் யார் கணக்கிறா? முக்கியமான அமைப்பு 2015 தொடங்கப்பட்ட நிதி ஆயோக் தான். நிதி ஆயோக் தான் கணக்கிடுது. நிதி ஆயோக் தான் இதெல்லாம் கணக்கிடுது. வறுமை குறைந்த மாநிலம் எது? வறுமை குறைந்த மாநிலங்கள் எது?
தமிழ்நாடு. தமிழ்நாடு வராது. First இது. கேரளா வருது. ஃபர்ஸ்ட் கேரளா தான். எஜுகேஷன் கோவா. கேரளா. அப்புறம் கோவா. கேரளா. ரெண்டாவது கோவா. தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. புரியுதா? தமிழ்நாடு ஒரு முன்னணி பிளேஸ் இருக்குது. தமிழ்நாட்டை குறிச்சிக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு முன்னணி பிளேஸ் இருக்குல்ல, அப்புறம் தெரியாம போயிடக்கூடாது. அது நமக்கு ரைட்டு. எஸ்டிஆர் எதில் இருக்குது? சிறப்பு எடுப்பு உரிமை எந்த அமைப்பில் இருக்குது? சிறப்பு எடுப்பு உரிமை எந்த உலக அமைப்பில் இருக்குது? எந்த உலக அமைப்பை பாருங்க? ஐஎம்எஃப்ல இருக்குது. என் எந்த நாட்டினுடைய பணம்? ஜப்பான். எந்த நாட்டின் பணம் பையன்? ஜப்பான் சார். ஜப்பான். இப்பதான் யோசிக்கிறீங்க. நேற்றே சொன்ன ஜப்பானுடைய எண் சொல்லி யோசிக்கிறீங்க. எழுதிக்கோங்க. இதே படிக்கணும் மத்தனா எப்படியா படிப்பீங்க? சாதாரண விஷயம். நாளைக்கு ஒரு 6 ஸ்லைடு 7 ஸ்லைடு போட்டு படிங்கப்பான்னு சொல்லலாம். அதை கேட்கும்போது அப்படியே பீரங்கிலிருந்து வருகின்ற குண்டுகள் மழை பொழிய வேண்டாமா? என்ன அளவு நீங்க படிக்கிறதுன்னு பாருங்க. இதெல்லாம் போன பிறகு கொண்டு தெரியுங்களா? இதெல்லாம் போன பிறகு கொஷின் பேப்பர் நீங்க பார்ப்பீங்க. அப்பதான் உங்க ரியாலிட்டி ஆஃப் லைஃப் புரியும். தெரியுங்களா? என்னையா பண்ணோம், என்ன பண்ண போறோம் என்பது புரியும். கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஷபீர்கான், வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றாய். ஓகேவா? உன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு இதுதான் சரியான வாய்ப்பு. சட்டம் போட்டாதான் உண்டு. ஏதாவது விட்டுறாத, அப்புறம் நம்பிக்கை இழந்து விடுவாய். புரியுதுல்ல? அதெல்லாம் விட்டுறாத. தொடர்ந்து உன்னுடைய சிறப்பான இடத்தை தக்க வைத்துக்கொள். இல்லை, இன்னும் கரெக்டாக 1 மந்த்து தான் நம்ம டைம் வச்சுக்கணும். புரியுதுல்ல? 9ஆம் தேதி தான் கிடையாது. 1ஆம் தேதியோட நம்முடைய படிப்பு ரிவிஷன் தான் பார்க்க முடியும். டெஸ்ட்டு தான். சமைச்சது ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்க தயங்குற ஒவ்வொரு நொடியும் 1,00,000 பேர் மிஞ்சிட்டு போயிடுவோம். தயங்குற ஒவ்வொரு நொடி அவன் என்ன பண்ணுவான்? மிஞ்சிட்டு போவான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. 2 வருஷம் கழிச்சு தான் கால்பறை வரும். அதுக்கப்புறம் 2 ஆண்டு காலம் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய அந்த நடைபாடு மனதுக்கும் உங்கள் உடலுக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் நடைபாடுகளை கரெக்டாக பார்த்துக்கணும். சார் அடுத்து போலாம் சார். எழுதியாச்சு அப்துல் ரஹ்மான். போலாமா? எழுதியாச்சா சூர்யா? போலாம் சார், போலாம் சார். ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் கொஸ்டின்ஸ் வாங்கியிருக்கிறான். இது வரைக்கும் கேட்டேன்னா யூனிட் 8, 9 ரொம்ப முக்கியம். அதுவும் சில கொஸ்டின்ஸ் தான் கேட்டால் கொடுத்தாங்க. இப்போ அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண எப்படி என்ன ஆன்சர்னு கண்டுபிடிப்போம், பார்ப்போம். ஓகேவா? எயிட் அண்ட் யூனிட் 9ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஓகேவா? ரைட்டா? இது வராதுப்பா. பிடிஎஃபாக கொடுத்துருக்கலாம். நம்ம ஸ்லைடு போகணும். ஒவ்வொரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வரும்பா? சார் ஆன்சர் சி சார். ஆன்சர் சார் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். ஜூம் பண்ணி தான் இருக்குது. கரெக்டாக ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கோம். 3 4 2 1 ஆன்சர். இல்லை இருக்கு. முதல்ல எப்படி வரும் நம்ம படிச்சிருக்கோம். புரியுதா இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன? இரும்பு தாது படிவுகள் சேலம் தான் கிடைக்குது. சேலம் தான் என்ன மாநகரம்? 2 மாநகரங்களை கொண்டிருக்குது. என்ன மாநகரம்? சேலமா? மாங்கனி
இன்னொன்று வந்து ஸ்டீல். அப்போ அங்கதான் வந்து கிடைக்குது. ஓகேவா? கஞ்சன்மலை இரும்புத்தாதுகள் சேலத்து தான் கிடைக்குது. சேலம் இது இல்லாம 2 ஸ்பெஷல் எது உங்களுக்கு, மாம்பழ நகரம் அப்புறம் ஸ்டீல் நகரம். அது 2மே முக்கியமான, மாம்பழ நகரம் ஒன்று, ஸ்டீல் நகரம் ஒன்று. ஓகேவா? ஸ்டீல் சிட்டி 2மே இருக்குது. அப்ப ஒண்ணுக்கு வந்து ஏக்கு வந்து சார் நீங்க எழுதுறதே தெரியல சார். ஏன்பா இப்ப தெரியுதா? தெரியுதா? புரியுது? தமிழ்நாடு தெரியும், கரூர் எல்லோருக்குமே தெரியும். அப்ப இது பி வந்துடும், இது ஏ வந்துடும். கரூர் என்பது உலகத்துக்கே தெரியும். புரியுதா இல்லையா? நெசவு பள்ளத்தாக்கு எது புரியுதா? 3 மாவட்டம் நெசவு பள்ளத்தாக்கு. ரிஜாங்க நெசவு வேலி ஆஃப் டெக்ஸ்டைல் தானே சார்? ஆமா, டெக்ஸ்டைல் வேலி. சார் திருப்பூர், கரூர், அப்புறம் கோயம்புத்தூர் சார். ஈரோடு சார். ஈரோடு வராது, ஈரோடு வராது. திருப்பூர், ஈரோடு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், கோவை, 3மே இது. அப்ப வந்து கரூர் தான் வந்து இதனுடைய நெசவாளர் தலைநகரமா இருக்கு. ஓகேவா? இதுவும் முக்கியம், நெசவு பள்ளத்தாக்கும் முக்கியம், அதுவும் கேட்கலாம். ஓகேவா? குறைவான பாலின விகிதம் வந்து தருமபுரி. அங்க வறுமையும் அதிகம்ப்பா. அங்கதான் வந்து நக்சலைட் சொல்லுவோமா இல்லையா, அவங்க வந்து ஒரு காலத்துல இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் குறைஞ்சாங்க. தெரியுங்களா? நக்சலைட் மூவ்மெண்ட் தருமபுரியில வந்து நக்சலைட் மூவ்மெண்ட் இருந்தது, தெரியுமா இல்லையா? அப்புறம் குறைச்சாங்க. அங்க நிறைய ப்ரோக்ராம்லாம் இப்போ நான்லாம் போய் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சிலாம் கொடுத்தாங்க. அங்க வந்து கல்வியறிவு ரொம்ப கம்மியா இருந்தது. நேற்றே பார்த்தோம், தோல் ஏற்றுமதி வந்து வேலூர். அங்கதான் வந்து ஆம்பூர், வாணியம்பாடி, இங்கெல்லாம் வந்து தோல் ஏற்றுமதி அதிகம். ஆம்பூர்லையும் வாணியம்பாடியிலும் தோல் ஏற்றுமதி அதிகம். இப்போ என்ன வருது ஆன்சரு? என்ன போறது ஆன்சரு? 3 3 4 2 1. சியா? ஆன்சர் சியாப்பா? எஸ் சார். ஆமா சார். சி வந்து ஆன்சரை குறிச்சுக்கோ. அதே மாதிரி வந்து சிமெண்ட்டுக்கான ஜிப்சம் எங்க அதிக அளவு கிடைக்குது? 2 மாவட்டங்கள்ல கிடைக்குது. ஜிப்சம் எங்க கிடைக்குது? அரியலூர். அரியலூர், திருச்சி 2 ஜிப்சம் கிடைக்குது. சிமெண்ட்டுக்கான முக்கியமானது அரியலூர்லயும் கிடைக்குது. எங்க கிடைக்குது? திருச்சிலையும் கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு கொஸ்டின் எடுத்தா, இந்த கொஸ்டின் கிளாஸை முடிச்சுட்டு வந்துடுறீங்களா, அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை நம்ம கொண்டு போயிட முடியாது. அதே மாதிரி வந்து ரிவர்ஸையும் பாருங்க. வேலூர்ல ஒரு ரிவர் ஓடுது, தெரியுமா? அந்த ரிவருடைய இதுக்காகவே வந்து நம்ம இப்ப இருக்கிற வக்ஃப் போர்டு சேர்மன் வந்து பார்லிமெண்ட்ல பேசினாரு. யார்? இந்த ரிவர் ஷபீர் கான். வேலூர்ல ஓடுகின்ற ரிவர் எது? தாமிரபரணி திருநெல்வேலியில் ஓடுது. ஷபீர் கான் இல்லையா? வேலூர்ல என்ன ரிவர் ஓடுது? பாலாறு ஓடுது. சூப்பர். அந்த பாலாறு இப்பதான் தண்ணி வந்தது. அவங்களாம் பேசி பாலாறு மேம்படுத்த, ஆந்திராவில் உற்பத்தியாகி வருது பாலாறு. அதையும் பார்க்கணும். தருமபுரியும் வறட்சியா இருக்குது, அதையும் பார்க்கணும். ஏன்னா மத்திய பகுதி அமைஞ்சிருக்குது, அதனால வறட்சியா இருக்குது. ஓகேவா? மத்திய பகுதி தருமபுரி என்பது மத்திய பகுதி, பீடபூமி அது, அதனால மழை தடுக்கப்படுகின்றது. அதையும் பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். இந்த ஒரு கொஸ்டினே நடத்தி முடிச்சோன்னா எழுது இடம் கிடையாது. புரியுதுல்ல? அதான் கரெக்டா நீங்க பார்க்கணும். ஏன்னா அங்க தருமபுரியெல்லாம் வந்து அந்த சிசு கொலை பண்ணுவாங்க ஒரு காலத்துல. தருமபுரி, சேலம், ஒருங்கிணைந்த நாமக்கல்லாம். அதுக்குதான் வந்து தொட்டில் திட்டமே அங்க கொண்டு வந்தாங்க. யார்? அம்மையார், ஜெயலலிதா அம்மையாரு தொட்டில் குழந்தை திட்டம். அதுவும் கேட்பாங்க, எங்க கொண்டு வந்தாங்க? சேலத்துல கொண்டு வந்தாங்க தொட்டில் குழந்தை திட்டம். அந்த ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுவும் பார்க்கணும். ஏன் குறைவா இருக்குது? அங்க பெண் குழந்தை பிறந்தாலே கொண்டு வாங்க, சிசு கொலை இருக்கும். தொட்டில் குழந்தை திட்டமும் அம்மையார் வந்து அங்கதான் கொண்டு வந்தாங்க, சேலம் மாவட்டம் தான். அங்கதான் நிறைய பேர் வந்து பெண் குழந்தை பிடிக்காது அவங்களுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. சார் அந்த கஞ்சமலை இரும்புத்தாது படிவுகள் அப்படின்னா என்ன சார்? கஞ்சமலைனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹில், கஞ்சன் ஹில்ஸ் சொல்லுவாங்க. படிச்சிருப்பார் சம்சேட்ல, கஞ்சன் ஹில்ஸ். அந்த கஞ்சன் ஹில்ஸ்ல வந்து அயன்
ஓர்ஸ் அதிகமாக இருக்கும். அயன் ஓர், இரும்புத்தாதுன்னா அயன் ஓர். இது டெக்ஸ்டைல் கேபிட்டலு. அப்புறம் லோ என்ன ஆகுது, செக்ஸ் ரேஷியோ. ஆண்கள் அதிகமாக இருப்பாங்க, பெண்கள் குறைவாக இருப்பாங்க. எங்கே பெண்கள் அதிகம், எந்த மாநில பெண்கள் அதிகமாக இருக்காங்க? கேரளாவில் வந்து பெண்கள் அதிகம் தெரியுங்களா? கேரளாவில் பெண்கள் அதிகம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். பெண்கள் அதிகம் டிஸ்கஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்து ஒரு 20 கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் 3 மணி நேரம் நடத்தும் கிளாஸ். இதை வச்சு தெரியுமாங்களா மற்ற எல்லா விஷயமும் கரெக்டாக. அப்புறம் லெதரில் வந்து வேலூர் தான் லீடிங். ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர்லாம் வந்து லெதர்ஸ் அதிகம். அதே மாதிரி வெயிலும் அதிகம் அங்கே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. புரியுதா இல்லையா? நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க, இந்த கிளாஸ்க்கு வரது பெரிய விஷயம் மாதிரி நீங்கள் வரீங்கன்னு புரியுதா? படித்தா நீங்கள் தான் வேலை வாய்ப்பு, அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையே சூப்பராகிடும். அதை பார்த்துக்கோ. ஒரே ஒரு சிங்கிள் கொஸ்டின் டிஸ்கஷன் எப்படி போயிருக்கு பார்த்தியா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்துருக்கு சமச்சீர் புக்கு, சமச்சீர் புக்கு, தமிழ்நாடு ஜாகிரபின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் எடுத்து டிஸ்கஸ் எங்கே தமிழ்நாடு கன்னியாகுமரி அதிகமாக இருக்குது. கன்னியாகுமரியில் மட்டும் ஒரே ஒரு பொருள் விளையுது தெரியுமா? ஒரு விவசாய ஒரு கமர்ஷியல் கிராப் வேற எங்கேயும் விளையல. என்ன சொல்லு போகிறோம்? ரப்பர். ரப்பர் அங்கே மட்டும் விளையுது, வேற எங்கேயும் ரப்பர் விளையுது இல்லை. சரிங்களா? அது ரப்பர் அடுத்தது கேரளா தான் டாப் மோஸ்ட். மலேசியா, சிங்கப்பூர்லாம் ரப்பர்லேயே ரோடு போட்டான். ரோடு போட மாட்டான், ரப்பர் ரோட்ஸ் தான் அங்கே இருக்கும். சரிங்களா சார்? அந்த தர்மபுரி சொன்னீங்களா சார், பாலின விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண் பால் கம்மி. பாலின விகிதம் வந்து குறைவா. அதுக்கு ஒரு காரணம், அது வெளிப்படையா நம்ம சொல்ல முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் ஒன்று இருக்கு தெரியுங்களா? அது வேணா வெளிப்படையா சொல்றோம்னா, அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. பெண் குழந்தை பிறந்தா உடனே வந்து சிசு கொலை பண்ணுவாங்க அவங்க. அதனால தான் அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் தொட்டில் குழந்தை நீங்கள் வந்து அதை கொள்ளாதீங்க, குழந்தைங்க வந்து தொட்டில் போடுங்க, நாங்கள் வளர்த்துக்கிறோம்னு சொல்லி தொட்டில் குழந்தை திட்டத்தை சேலம் மாவட்டத்தில் தொடங்கினாங்க. அவங்க ஒருங்கிணைந்து சேலம் மாவட்டம் வந்தது. சேலம், தர்மபுரி, நாமக்கல் இன்டெகிரேட்டட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருந்தது. சேலம் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில். தெரியுங்களா? முதல் மாவட்டம் சேலம் தான் இந்தியாவிலே. சார் எந்த பாலினம் கம்மின்னு கேட்டேன் சார். பாலினம் பெண்கள் கம்மி. பாலினம் குறைனா பெண்கள் கம்மி. ஆண்கள் அதிகமாக இருப்பாங்க, பெண்கள் கம்மியா இருப்பாங்க. தேங்க்யூ சார். நாம என்ன சொல்றோம்? 2 பெண் குழந்தை பெற்றாலே சொர்க்கத்துக்கு உனக்கு அனுமதி உண்டுன்னு சொல்றோம். புரிதா இல்லையா? அவங்க பெண் குழந்தைய வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அங்கே இருக்கக்கூடிய ஏரியாக்கள் வந்து பிடிக்காம போன விஷயமா நிறைய சிசுக்கொலை வந்தது. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து அதுலேயே ஆக்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி ஆக்ட் இருக்குது. அந்த மெட்டர்னிட்டி ஆக்ட் ஒன்று இருக்குது தெரியுமா இல்லையா? அதை ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை ஆனா பெண்ணானு சொல்லக்கூடாது. நீங்கள் புரிதா இல்லையா? அந்த ஏரியா அது அப்புறம் அதை கொண்டு வந்தாங்க. குழந்தைய ஸ்கேன் பண்ணும்போது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு திட்டம். நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுது? அந்த கொஸ்டினே வந்து முடிச்சிடலாம் கிளாஸை. அந்த அளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த கொஸ்டினோட முடிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு கொஸ்டின் எடுத்தா டிஸ்கஸ் பண்ணணும். எழுதியாச்சாப்பா? நெக்ஸ்ட் போலாம் சார். ஒரு கொஸ்டின் எடுத்தா இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பயங்கரமான நாலேஜ் டெவலப்மெண்ட் ஆகும். தெரியுங்களா? அடுத்து 2 கொஸ்டின் இதே தான் திரும்ப வருதா? இல்லை இதுதான் 2 கொஸ்டின் இருக்கும். கேட்டான் பார்த்தீங்களா? தமிழ்நாட்டினுடைய இ சேவை எது கொடுக்குன்னு கேட்குறாங்க. புரியுதா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இ சேவையை கொடுப்பது எதுன்னு கேட்குறாங்க. எது கொடுக்குறாங்க? தமிழ்நாடு இ சேவை கொடுக்குது. எல்காட் தமிழ்நாடு உண்மை முகமை நிறுவனம் டிஎன்ஜிஏ தான் முதுமையான நிறுவனமா இருக்கு. புரியுதா இல்லையா? அவங்க தான் இருப்பாங்க. சிஎன் அண்ணாதுரை அப்ப 1967 காங்கிரஸ் தோற்கடிச்சு அண்ணாதுரை முதல் மந்திரியா பொறுப்பேற்கிறார். 1967 அண்ணா வரார். ஓகேவா? 3வது பொது தேர்தல். அது 54வது 52 57 4ஆம் பொது தேர்தல், 4th ஜெனரல் எலெக்ஷன். அதை வின் பண்றாங்க. டிஎம்கே ஜெயிக்குது. முக்கிய காரணம் என்ன? அப்துல் ரஹ்மான், காங்கிரஸ் எதை கொண்டு தோத்து போவோம்?
டிஎம்கே ஜெயிக்க ஒரு முக்கியமான காரணம் என்ன காரணம் தெரியுமா? கட்டாய இந்தி திணிப்பு சார். சூப்பர். இந்தி திணிப்பால தான் காங்கிரஸ் தோற்கும். அதுக்கு அந்த காட்சியை பிடிக்க முக்கிய காரணமே இந்தி திணிப்பு தான். இந்தி திணிப்பை கொண்டு வந்தோடனே காங்கிரஸ் மேல வெறுப்பு வந்து யார் வந்துருவாங்க. இந்தி திணிப்பு தான் முக்கிய காரணம். அதுக்கு 67 அண்ணா முதலமைச்சரா பொறுப்பேற்பார். அதே மாதிரி வந்து எல்காட் வந்து உற்பத்தி பண்ணும், நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியது. எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி பண்ணும் எல்காட். சேவை வந்து தமிழ்நாடு இ சேவை மையம் தான் சேவை தருவது, உற்பத்தி அது. ஓகேவா? எல்காட் உற்பத்தி செஞ்சிடும். ரெண்டுமே முக்கியமான நிறுவனங்கள்ப்பா. 4ஆம் பொது தேர்தல். தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு டிஎம்கே வந்து ஆட்சியை பிடிக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக அண்ணாவின் தலைமையில் ஆட்சிக்கு வருது. ஐஎன்சி அவுட் ஆகுது, டிஎம்கே என்ன ஆகுது? இந்திய தேசிய காங்கிரஸ் கடைசியாக பக்தவாச்சலம் இருந்தார், புரிதா இல்லையா? அவர் தான் கடைசி முதலமைச்சர் காங்கிரஸ்ல தமிழ்நாட்டில். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக CN அண்ணாதுரை பொறுப்பேற்கின்றார். அவர் அறிஞர் அண்ணான்னு யார் அழைச்சான்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அண்ணாதுரையை வந்து CN அண்ணாதுரை அவர்களை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் தெரியுமா? பாரதிதாசன். அவர் அறிஞர் அண்ணான்னு கூப்பிட்டவர் பாரதிதாசன். அறிஞர் அண்ணான்னு சொன்னவர் பாரதிதாசன். அந்த மாதிரி அண்ணாவை பத்தி நிறைய விஷயங்களுக்கு புரியல, டைம்கள் கிடையாது. இதே அதிக டைம் ஆயிடுச்சு. 2 கொஸ்டினே. அந்த மாதிரி கொஸ்டினை பாருங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுங்க, ஏதோ போய் டிஎன்பிசி எடுங்க, நீங்க பாருங்க 10 கொஸ்டின் முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அங்கேயும் போயிடும். இதே 17 நிமிஷமா, இதே கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆகி போச்சு 2 கொஸ்டின். சார் இது வந்து 4வது பொது தேர்தலா சார்? ஆமா, 64வது பொது தேர்தல். 52, 57, 62, 67 4வது பொது தேர்தல். அது முதல் பொது தேர்தல் வந்து 1952 அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு 57 ஒரு பொது தேர்தல். ஓகேவா? அதுக்கப்புறம் 62ல, அப்புறம் 67 பொது தேர்தல். 52 காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. 3 முறை காங்கிரஸ் ஜெயிக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ 17 ஆண்டு காலத்துக்கு மேலமாக ஆட்சி புரியுது. 15 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து கடைசியாக ஹிந்தி திணிப்பு, ராஜாஜி கொண்டு வந்த என்ன அது குலக்கல்வி திட்டம், இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. காமராஜர் வந்து 9 ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சார். சிறப்பான ஆட்சி. புரியுதா? காமராஜருடைய 9 ஆண்டு காலம் ஆட்சி சிறப்பான ஆட்சி. அவர் கே பிளானுக்கு போயிடுவார். ஓகேவா? 9 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி. என்எல்சி கொண்டு வந்தாரு, குந்தா மின் திட்டம் கொண்டு வந்தாரு, சமதர்மம் கொண்டு வந்தாரு. ஓகேவா? நிறைய கொண்டு வந்தார். ஜெர்மன் நாட்டு கூட, ரஷ்யா நாடு கூட நிறைய ஒப்பந்தங்களை பண்ணாரு. மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாரு. சார் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन கிடையாது, சப்ஜெக்ட் தான். ஓகேவா? போலாமா சப்ஜெக்ட்டுக்கு? ரைட். எழுதியாச்சாமா? எழுதியாச்சு சார். சார் டெய்லி 2 क्वेश्चन தானா சார்? அதிகமா டிஸ்கஸ் பண்ண முடியாதுல, டைம் இல்லைல்ல. சப்ஜெக்ட் பாருமா இல்லையா? சப்ஜெக்ட் யார் பார்க்கறது? இதே டிஸ்கஸ் பண்ணி கிளாஸ் முடிச்சிடலாமான்னு சொல்லி முடிச்சிடலாம். ஒன்றும் கிடையாது. புரியுதுல்ல? சரி, கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்னு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி கிளாஸ் முடிச்சிடலாம்னு சொல்லு. சார் எனக்கு என்ன சார் தெரியும்? அப்புறம் கொஸ்டினை மட்டும் பார்க்கணும், கிளாஸ் சப்ஜெக்ட் நடத்த வேணாமாப்பா. பிற அகர முதலிகள் டிக்ஷனரிஸ் பார்க்குறோம் தம்பி. தமிழ் அகராதி யாரு? லெவிஸ் பால்டிஸ் அவரு. தமிழ் சொல்லதிகாரி யாழ்ப்பாணம் கதிர்வேல், தமிழுக்காக பாடுபட்டவர் அவரு. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி ராமநாதன். இது படங்களுடன் கூடியது, படத்தோட பிக்சரோட கொடுத்தார் அவர். தமிழ் ஆங்கில பேரகராதி வின்சுடே, ரொம்ப முக்கியமானவர் அவரு. இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் கொண்டு வந்தார். இங்கிலீஷ்ல வந்து கொண்டு வராரு. வின்சுடே கொண்டு வராரு.
தமிழ் அகராதி மு சண்முகம். இது 1985 ஆண்டு தமிழ்நாடு பாட நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. 1985 தேவநாய பாவனரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதியின் முதல் தொகுதி வெளிவந்தது. இதன் 2ஆம் தொகுதி 1993 வெளியானது. இது படங்களை தந்த 2வது. முதல் படம் யார் கொடுத்தா? ராமநாதன் கொடுத்தாரு. 2வது படங்களோட வந்தது. அப்பதான் புரியும் மக்களுக்கு. படங்களுடன் பிக்சர்ஸ் இருந்தாதான் புரியும். கற்றல் சைக்காலஜி வரும், பிஎட் சைக்காலஜி வரும். கற்றல் என்பது எதனோட இருக்கணும்? விஷுவல், ஆடியோ வீடியோ இருக்கும்போது தான் கற்றல் இன்னும் தெளிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கற்றல் இருந்தது. எழுதிக்கோங்க. நீ நினைக்கிறது புரியுது அப்துல் ரஹ்மான். ஏன்னா நினைக்கிறேன் கொஸ்டின்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம கிடைக்க நினைப்பேன். பட் சப்ஜெக்டும் வேணும்ல. சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் முக்கியமான டாபிக். இதெல்லாம் அகராதி முக்கியம் தெரியல. நேற்று பார்த்தோம்ல வீரமா முனிவர் தான் முக்கியமா சதுர அகராதி வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் அகராதி இந்த வார்த்தை வருது. அது மாதிரி இதுவும் முக்கியம். நீயாவது ஒரு இன்ட்ரெஸ்டா நீ எல்லாம் வந்திருக்கிறீங்களா? நீங்களான்னு அவ்வளவுதான் தெரியுமா கிளாஸ். அவ்வளவுதான். கேள்விகளை கேட்புதான் ஒரு கிளாஸினுடைய அடிப்படை தத்துவம். புரியுதுல? கேள்விகளை கேட்காம போகின்ற போது அவ்வளவுதான். நான் ஒண்ணுடாப்பா, இந்த சமூக கட்டமைப்பு மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியல. 145 பேர் போட்டிருக்கீங்க, 17 பேர், அதிலே நான் 2 பேர், 15 பேர்னா எப்படியா கொண்டு போக முடியும்? சிந்திச்சு பாருங்க. புரியுதுல? எப்படிப்பட்ட வாழ்வில் எப்படிப்பட்ட பிழைகள் நடக்குதுன்னு பாருங்க. புரியுதுல? ரொம்ப கஷ்டம். எனிவே பாஸ் நீ போய் ஒரு 40 வயது. இப்போ அப்துல் ரஹ்மானே பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியுமா? அவர்லாம் வராருன்னா பெரிய விஷயம். அவருக்கு தெரியும், வழிகள் தெரியும். புரியுதுல்ல? வராருன்னா பெரிய விஷயம். நிலோஃபர் சம்சியா நியூ ஸ்டூடெண்டா? இல்லை முதல்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? புது பேரா இருக்குதே. நீ தான் கிளாஸ்க்கு வரீங்களா? வந்துட்டு இருக்கீங்களா? இல்ல, டெய்லி வந்துட்டு என்னம்மா? டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன். என்ன ஊருமா நீங்க? சென்னை. என்ன ஊருமா நீங்க? சென்னை சார். சென்னையா? ஆமாங்க சார். மாடல் டெஸ்ட் ரெடி பண்ண சொல்லணுமாப்பா? கடைசி நாள் மாடல் டெஸ்ட் வைக்கணும். அது முறையான ரெடி பண்ண சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். ராமா? எஸ் சார். 1 minute sir please. எழுதிக்கோ. கரெக்டாக எழுதுங்கப்பா. சொன்ன விஷயங்களை கரெக்டாக கேதர் பண்ணுங்க. ஒழுங்காக உட்காந்து ஒரு 5 மணி நேரமாவது படிங்க. நின்றுதாவது வெற்றி உங்களுடைய கதவை தட்டும். பெரிய காம்படிஷன் புரிதா இல்லையா? 20 lakhs பீப்புள்ஸ் எழுதுவாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆளாக வரணும்னா 2500 ரேங்க்குள்ளே வந்தால் கூட கிடைக்காது. மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கும். 175+ போட்டால் தான் வெற்றி உறுதியாகும். கேள்வித்தாள் அவ்வளவு எளிதாக இருக்காது. அதனால் பார்த்து உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். தேர்வினுடைய கடினத்தன்மை உணர்ந்து கொள்ளுங்கள். புரியுதுல்ல?
சார் அந்த லாஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு சார் எனக்கு. தேவநேய பாவனுடைய செந்தமிழ் சொற்பொழிப்புல முதல் தொகுதி ஃபர்ஸ்ட் வேல்யூம் வந்து 1985 வெளியே வருது. 2வது வேல்யூம் 1993 வெளியே வருது. அதில் படங்கள் இருக்குது. படங்கள் இருந்தால் தான் புரியும். படங்கள்லாம் புரியாது. புரியுதுல்ல? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பதுதான் மனிதன் இருக்கிறான். இந்த பிளேஸ் இருக்குமா? போலாமா? போலாம் சார். பார்த்தீங்களா? அதே மாதிரி அபிதான கேசம் தமிழ் கலை களஞ்சியம் முன்னோடியாக 2002 வெளியிடப்பட்டது. ஓகேவா? 2002 வெளியே வருது. இது அபிதான கோஷம் வந்து வெளியே வருது. அபிதான கோஷம் வந்து தமிழ் கலை களஞ்சியம் முன்னோடி 2002 வெளியே வருது. ரொம்ப முக்கியமான புத்தகமாக மாறுது. சிங்கார வேலனார் தொகுத்து வெளியிட்ட அபிதான சிந்தாமணி இலக்கிய சொற்களோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து 1934 வெளியிடப்பட்டது. 34 வெளியிடப்பட்டது. 1925ஆம் ஆண்டு பாவானந்தரின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேராக வெளிவந்து மதுரை தமிழ் பேராக வெளிவருது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தற்கால தமிழ் சொல்லகராதியும் 1925 வெளிவருது. தமிழ் வளர்ச்சி கழகம் முதல் கலைக்களஞ்சியம் தொகுத்து தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்டது. இதான் முதல் தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிடு, தமிழ் டெவலப்மெண்ட் சொசைட்டி. இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம், நாக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலே பல கலைக்களஞ்சியம் வெளியிட்டு. நிறைய கலைக்களஞ்சியம் இருக்குது. அதில் குழந்தைகள், நாக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் வெளியிட்டிருக்காங்க. கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியாவை வெளியிட்டிருக்காங்க. கலைக்களஞ்சியத்தை தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்டுள்ளது. சார் ஒவ்வொரு லைன்லயும் டிஎம்னு போட்டுருக்கல சார். அப்புறம் என்ன சார்? டிஎம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தமிழா சார்? தமிழ் மீடியத்துக்கான நோட்ஸ் அது போட்டிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கும் முக்கியம். இதை வந்து ஜிகேல முக்கியமானது. அகராதிகள் வந்து கண்டிப்பாக கேட்பான். அதுக்காக நான் போட்டிருக்கேன். இன்னொரு டிஎம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புரியுத? நீ தான் நெட்டை தேடுற. இன்னொரு டிஎம்னா என்ன சார்? ட்ரேட் மார்க்கா சார்? சொல்லி பார்க்கலாம். டிஎம்னா தமிழ் மீடியம் சொல்லிட்டாங்க ஒருத்தாங்க. சரி, பட் அந்த டிஎம்னா என்ன விளக்கம் தெரியுமா? சிந்திச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் தமிழ் வளர்ச்சி கழகமும் என்ன பண்ணிக்குது? உங்களுக்கு முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டிருக்கு. நிறைய பேர் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியாமலே போயிடுறாங்க. பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்புகள், எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பார்த்து கரெக்டா படிங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ்ப்பா. ஒவ்வொரு டெஸ்ட்டும் பல்வேறு பொருள் செலவோடு மனித உழைப்போடு உருவாக்கப்படுகின்றது. அதை வந்து மதித்து படிச்சுட்டு வந்து எழுதுங்க. அதான் முக்கியம். புரியுதா? 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் படிங்க. கிட்டத்தட்ட
210 பாயிண்ட் இருக்குமா? ஒரு நாளைக்கு 7 பாயிண்ட், 210 பாயிண்ட் இருக்கும். உட்காந்து கரெக்டா படிங்க. சார் அந்த டிஎம் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து டைம் கொடுக்க வேணாமா? எல்லாமே சார் சொல்லிட முடியுமா? நீங்க சிந்திச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு கூட சொல்லுங்க சார் எது ரிலேட்டடா சார் வரும்? அது எதுக்கு போட்டிருக்கா, அந்த இடத்துல எதுக்கு போட்டிருக்கான்னு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல உங்களுக்கான சிந்தனைக்கு திறனை கொடுக்கலாம், வேஸ்டா போயிடும். எளிதாக கிடைக்கின்ற எதுவும் அவ்வளவு நீண்ட காலம் நினைவில் கொள்ள முடியாதுல்ல. நீங்க ஒரு கொஸ்டினை தப்பு பண்றீங்கன்னா அந்த கொஸ்டின் ஒரு நாளும் மறக்காதுல வந்து பார்ப்போம், அடடா இதை போய் தப்பு பண்ணியிருக்கோமே நினைப்போம். அதை வந்து வாழ்நாள் முழுக்க அந்த கொஸ்டின் தப்பு பண்ண மாட்டீங்க. அடுத்த முறை அதான் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கணும். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அகராதி, தமிழ் அகராதி மாதிரி எதுலையுமே கிடையாது தெரியுமா? வீரமாமுனிவர் ஆரம்பிச்சு வச்சது. அது மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய லெவலில் போயிடுச்சு உங்களுக்கு அகராதிகள். சார் தமிழ் மீடியம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பார்ப்போம், சொல்லுங்கண்ணா. சொல்லிட்டேன், தமிழ் மீடியம் ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டேன். பார்ப்போம், இதை வந்து பார்ப்போங்க. முடிச்சாச்சு. அப்போ அடுத்தது பர் கேபிட்டா இன்கம் போகணும்பா. தம்பி போலாமா? போலாம் சார். பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம் ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டினுடைய மனித வளர்ச்சியில தலா வருமானம் ரொம்ப முக்கியம். அதை பத்தி பார்ப்போம். தமிழ் எடுத்துருக்கீங்களாப்பா? சார் நான் அப்புறமா ஸ்லைடு பார்த்து எழுதிக்கிறேன் சார். தமிழ் வளர்ச்சி கழகம் மட்டும் எழுதணும், அப்புறம் எழுதிக்கிறேன். எழுதிக்கோ. ஏன் ஸ்லோவா எழுதுறீங்க? எழுதலாம், பட்டு பட்டு எழுதலாமே. இல்லைங்க சார், எங்க செல்லுல ரொம்ப லேசா தெரியும் சார், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஒரு லேப்டாப் வாங்குங்க. இன்ஷால்லா சார், நீங்க இன்னைக்கு சொல்லிருக்கீங்களா சார், நான் வாங்கிடுவேன் சார், துவா செய்யுங்க. Per capita income of India is a measure of average income earned by an individual in India within 1 year. ஒரு ஆண்டுக்குள்ளார எவ்வளவு நம்ம சம்பாதிக்கும் என்பதான் per capita, தலா வருமானம், தனிநபர் வருமானம், தலா வருமானம். ஓகேவா? இது முக்கியமானது. ஓகே. The per capita income of India is calculated by dividing the national income of India by its total population. National income by total population போட்டா per capita income வரும். இது ஃபார்முலாப்பா. இது கால்குலேட்டட் எப்படி? டிவைடிங் த நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். டிவைட் பண்ணால் தலா வருமானம் வந்துடும். per capita income of India is an important measure of its development. இது வந்து டெவலப்மெண்ட்டு ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் an indicator of the standard of living of country. சொன்ன பார்த்தியா, வாழ்க்கை தரத்தை சொல்லக்கூடியது. ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் ஒருத்தன் வேலைக்கு போனா அவன் தலா வருமானம் நல்லா இருக்குமா? போயிடும், தலா வருமானம் போயிடும். 10 பேர் இருந்தால் 10 பேர் வேலைக்கு போனால் அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். அதுதான் அப்போ வந்து அவனுடைய வாழ்க்கை தரம், குக்கிங் பண்ணக்கூடிய கேஸ்லேருந்து, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, தண்ணீர்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். per capita income of India forms the basic of policy making in various sectors in the country economy. எக்கனாமிக்கில் பல்வேறு துறைகளுடைய கொள்கைகள் இதில் அடங்குது உங்களுக்கு. அப்போ per capita என்பது நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையும் தேசிய வருமானம். ஓகேவா?
அப்போ ஒவ்வொரு மனிதனும் பணம் ஈட்டுகின்ற போதுதான் பர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வேலையின்மை என்பதுக்கு முக்கியமான காரணம். பர் கேபிட்டா இன்கம் குறைச்சிடும். வேலையின்மை, விவசாயத்தை சார்ந்திருக்கிறோம், இல்லை சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே வேலை கிடைக்குது, இன்னொரு காலம் வேலை கிடைக்கணும். அப்போ என்ன ஆகும்? பர் கேபிட்டா இன்கம் லாஸ் ஆகிடும். அப்போ அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் லிவிங் கிடைக்காது. அதான் நம்ம சொல்கிறது புரியுதா? உனக்கான ஸ்டாண்டர்ட் லிவிங் கிடைக்கும்னா நீ உழைக்க வேண்டும், நீ சம்பாதிச்சாதான் உனக்கான ஸ்டாண்டர்ட் லிவிங் கிடைக்குன்னு சொல்கிறேன். முக்கியமான பாயிண்ட்ப்பா, பொறுமையாக எழுதுங்கப்பா. பர் கேபிட்டா இன்கம் என்பது மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி ஒரு அங்கம். சம்பாதிப்பது அதிகமானால் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும். சம்பாதிக்கிறது அதிகமானால் அவங்க சொல்கிற 3 இண்டிகேட்டரும் மாறிடும். கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் மாறிடும். புரியுதா இல்லையா? ஏழை ஏழையாக இருக்க மாட்டார்கள். காரல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி தொழிலாளி முதலாளியாக மாறுகின்ற காலகட்டம் தான் உங்களுடைய ஏர்னிங்ஸ், உங்களுடைய சம்பாதிப்புகள். நம்முடைய ஏர்னிங்ஸ் அதிகமாக என்ன? ஏன் கவர்மெண்ட் ஜாப் போகிறோம்? செக்யூரிட்டியான ஒரு இன்கம். சீசனல், இந்த ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வகைகள் படிப்போம். எந்த வகையும் இதில் பாதிக்காது. இதா இல்லையா? நீங்கள் எதை இருக்குங்களோ அது கரெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணுமா இல்லையா? அப்போ தான் ஜெயிக்க முடியும். சார் இந்த நேஷனல் இன்கம் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறாங்க? அது வந்து ஃபுல்லாக நாட்டினுடைய மொத்த வருமானத்தை கணக்கிடுவாங்க. நாளைக்கு நேஷனல் இன்கம் நாளைக்கு சொல்கிறோம், ஓகேவா? மொத்த வருமானத்தையும் கணக்கிடுவாங்க. ஜிடிபி இருக்குது, 3 விதமாக கணக்கிடுவாங்க, தெரியுமா இல்லையா? அப்போ அதில் வந்து நேஷனல் இன்கம் வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட 144 கோடி பேர்னு சொல்கிறோம். அதில் கிட்டத்தட்ட பாதி பேர் வேலை இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வயதுலேருந்து 20 வயது வேலைக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் 60 வயதுலேருந்து 80 வயது வேலைக்கு போக முடியாது. நடுத்தரமாக இருக்கக்கூடிய இந்த 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள தான் உழைப்பாங்க. இவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் இளைஞர்களுக்கு கொடுக்கணும், முதியோர்களுக்கு கொடுக்கணும். அப்போ எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். புரியுதா இல்லையா? அப்போ தேசிய வருமானம் அதிகரிக்கணும். அப்போ தலா வருமானம் அதிகரிக்கும். தேசிய வருமானம் குறைஞ்சா, 2வது பாப்புலேஷனில் எல்லோரும் வேலையில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஆனால் ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. ஓகேவா? ரெண்டுமே முக்கியமான. நீ சொல்றது ஜிடிபிடா தம்பி, நாட்டினுடைய மொத்த உற்பத்தி. ஓகேவா? 3 வகையில் நாட்டின் உற்பத்தி பார்ப்பாங்க. உற்பத்தி ஒன்று, செலவு ஒன்று, வருமானம் உண்டு. அந்த வருமான முறையில் ஒன்று தான் பர் கேபிட்டா இன்கமும் நேஷ்னல் இன்கமும். ஓகேவா? நேஷ்னல் இன்கம்னா எல்லா பாப்புலேஷனும் ஏர்ன் பண்ண அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஜிடிபி அளவிடுகின்ற ஒரு மெத்தட் இது ஒன்று, இன்கம் மெத்தடு ஒன்றா இருக்கும். அதில் அப்போ வந்து தேசிய வருமானம் எவ்வளோதுன்னு பார்ப்பாங்க. எவ்வளோ உற்பத்தி ஆகுது, எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ செலவு பண்ணால், அதுலேயும் ஒன்று முக்கியமான அங்கமாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ கரெக்டாக புரிஞ்சு படிங்கப்பா. தமிழ்லாம் எடுக்கிறாங்க, கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக படி. நாளைக்கு என்ன நேஷ்னல் இன்கமாக நாளைக்கு பார்ப்போம், ஓகேவா? அப்புறம் டெஸ்ட்டு 28 நாட்களுக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்குள்ள பயன்படுத்தி கொள்ளுங்க. சார் இப்போ இந்தியாக்குள்ள சம்பாதிக்கிறது மட்டும்தான் இதுல கணக்கெடுப்பாங்களா? இல்லை அது வந்து உனக்கு வந்து ஒரு கால்குலேஷன் ஜிஎன்பியில் வரும். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல என்ன பண்ணி அதையும் சேர்ந்து வருவாங்க. இந்தியாவுக்குள்ள நேஷனல் இந்தியாவுக்குள்ள தான் பண்ணுவாங்க. சார் அப்போ வெளிநாட்டுல சம்பாதிக்கிறதுனா என்ஆர்ஐல வந்து அது திரும்ப ஜிஎன்பியில் வரும். அது எஸ் சார். ஜிடிபி ஜிஎன்பின்னு பிரிப்பாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தி. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா வெளிநாட்டு எல்லாமே, வெளிநாட்டில் வந்து எல்லாமே நம்ம பொருள் வெளிநாட்டுக்கு கொண்டு வர பொருள்லாம் அதில் ஆட் ஆகும். 2ஆக பிரிக்கிறாங்க. அதனால தான் தேசிய உற்பத்தி வேறு, தேசிய உள்நாட்டு உற்பத்தி. அதே மாதிரி நேஷனல் இன்கமில் யார் யாருக்கும் அதை வச்சு பார்த்து கொண்டு வருவோம். சார் நெக்ஸ்ட் போகலாம் சார்.
நெக்ஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அவ்வளோதான். கொஸ்டின்ஸு, டிஸ்கஷன் இதெல்லாம் கரெக்டாக டாபிக் வைஸ் கரெக்டாக கவர் ஆகிருக்கு. இப்போ படிக்க ஆரம்பிக்கணும்பா. படிக்க ஆரம்பிக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய சின்சியாரிட்டி எல்லாம் படிப்பில் காமிங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். இதே நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க. கொஸ்டின் கேட்டால் 2 பேர் பதில் சொல்கிறீங்க. அது வந்து கரெக்டாக இல்லை. 15 பேர் 16 பேர் வரீங்கன்னா எல்லாம் பதில் சொல்லணும்ல. ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ரைட். நாளைக்கு டாபிக்ஸோட நாளைக்கு சந்திப்போம். படிப்போம். அதே மாதிரி இதுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டெஸ்ட்டுக்கு கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. என்ன டெஸ்ட்டு? ஏப்ரல் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸை கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ.